வணக்கம் அனைவருக்கும். நீங்கள் கடினமான மற்றும் சவாலான தருணங்களை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் அன்பானவர்களின் முகங்களை, உங்கள் அப்பா அம்மா அல்லது குழந்தைகளை பார்ப்பது உங்களுக்கு ஆறுதல் மற்றும் ஊக்கத்தை தருகிறதா? ஆம், நாங்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாமே இயல்பாக நம்பிக்கை கொண்டு அன்பு கொண்டவர்களின் முகங்களில் ஆறுதல் தேடுகிறோம். விவிலியத்தில் யாக்கோப் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டார். அவரது குடும்பம், சொத்துக்கள் மற்றும் அவருடைய உயிரே ஆபத்தில் இருந்தது. பயத்தால் அவர் தனியாக இருந்தார். ஒருவருடன் முழு இரவு மல்லு கட்டினார். ஆனால் விடியல் அடைந்த போது யாக்கோப் அசரடிக்கும் ஒரு அறிக்கையை அளித்தார். நான் கடவுளின் முகத்தை கண்டேன். கடவுளின் முகத்தை கண்ட பிறகு யாக்கோப் தன்னம்பிக்கையுடன் தனது நெருக்கடியை எதிர்கொண்டார் மற்றும் முழுமையாக புதிய வாழ்க்கையை தொடங்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற தருணங்கள் உள்ளன. நெருக்கடியிலும் கஷ்டங்களிலும் நாங்கள் திசை இழக்கிறோம் மற்றும் தக்கி நின்று வழி தேடுகிறோம். நாங்கள் தோல்வியடையும் போது அல்லது கீழே விழும்போது நாங்கள் ஈடுபடலாம். இப்படிப்பட்ட தருணங்களில் எவ்வாறு நாங்கள் மீண்டும் ஆற்றலை பெற முடியும் மற்றும் நின்று கொள்கிறது? கடவுளின் முகத்தை காணும் வாய்ப்பு கிடைத்தால் அவர் நமக்கு சொல்வதை நாம் கேட்கலாம். நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ ஒருவனாக இல்லை என்ற உற்சாக வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் அளிக்கும் மற்றும் நம்மை மீண்டும் எழச் செய்யும். கடவுள் சிறு குழந்தையான இயேசுவாக நேரடியாக நம்மை நோக்கி வந்தார். எப்போதும் நம்முடன் இருப்பார் என்பதை உறுதியளிக்கவும் அவரது முகத்தை காட்டவும். நாம் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் கடவுளின் சந்நிதியுடன் நாம் மோதும் போது அனைத்தையும் கடந்து புதிய தொடக்கத்திற்கு செல்ல முடியும். குழந்தை இயேசுவின் பிறப்பு நமக்கெல்லாம் கடவுளின் முகத்தை காண மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என நான் நம்புகிறேன்.